நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட, அதை பத்தி சொல்லுங்களேன். சின்ன பசங்க பாடுங்க, ஒன்லி ஃபார் விராட் கோலி, மற்றபடி பிரித்து எடுத்துடலாம் ஆர்சிபி. சூப்பர். பெங்களூரில் போயிட்டு அடிச்சுட்டு வருது ஆர்சிபியை, நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். ஈசாலா கப் நம்மளுது, அவங்க சென்னை இது, ஆர்சிபி இது இல்லை. வந்துருவோமா? நம்ம வந்துடுவோம், வரலனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்சன் வந்து ஃபார்மில் தான் இருக்காப்புல. கோலி வந்து எப்பயுமே அவுட் ஆஃப் ஃபார்ம் கிடையாது. சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆஃப்டர் கொரோனாலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவனோட ஹிஸ்ட்ரி என்னன்னே தெரியாமல் வந்து வெறும் தமிழ் கமெண்ட்ரி மட்டும் பார்த்துட்டு கோலியை பற்றி இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ் கமெண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த எல்லோவன் தமிழ் கமெண்ட்ரி மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது கோலியை பற்றி. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆர்சிபி பீட் பண்ணிடுமா? டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 4 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வின் தான் பண்ணியிருக்காங்க, நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஆர்சிபி டெஃபினெட்லி வின் பண்ணணும். ஏன்னா ஹோம் கிரவுண்டு வேறு, எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, இன்ஃபார்மில் இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. ஃபார்முக்கு வந்தாலும் சிஎஸ்கேஸ் கூட அவங்க வந்து கம்மி தான். ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிருவோம். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக ஆர்சிபி தோத்துரும். ஸோ நம்ம தான் ஜெயிப்போம், ஃபைனல்ஸுக்கு போவோம், நம்ம தான் ஜெயிப்போம். பேச முடியாது, எப்படி பேசுவானுங்க? நாங்கள் தானே ஜெயிச்சோம். சூப்பர் கிங்ஸ்ல நாங்க இல்லனா இல்லலாம் முடியாது. 18ஆம் தேதி பாருங்க, 18ஆம் தேதி பார்த்துட்டு பேசுறாங்க. ஜெயிச்சிட்டு பேசுங்க. என்ன ஜெயிச்சிட்டு பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ, எப்படி வரும் நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் மேட்ச்? நாங்கள் இப்போ இன்னைக்கு ராத்திரி ஜெயிப்போம், அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க ஹோம்ல ஆடுறோம், டஃபா தான் போவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜெயிச்சிட்டு பேசுறோம். 48 ஆல் அவுட் ஆயிடுவாங்க ப்ரோ. வாய்ப்பே கிடையாது. புது டிவி பீட் பண்ண மாதிரி ஆயிரும். பண்றாங்க ப்ரோ. தூபே ஒருத்தனே 42 அடி போறான். சிராஜ் அடிக்கலையா? அடிப்பானா? சின்ன சோமில அடிக்க மாட்டானா? நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசலாம் எதுவும் இல்லை. டூ ஆர் டை, வின் பண்ணா நல்லா இருக்கும். அவங்க ஜோபி ப்ரோ, ஒன்றும் கோச்சிங் இல்லை. ஆர்சிபி கப்படிக்கிற டீம் இல்லை ப்ரோ, கப்படிக்காது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. கப்ப அடிக்கட்டும். நீங்கள் வந்து அதாவது ஜெயிச்சிட்டிங்கன்னா தோத்துட்டீங்கன்னா ஒத்துக்கணும். தோத்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது, இப்படி ஒரு காரணம் சொல்கிறது எதுக்கு? ஈசாலா கப் நம்ம ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, பவுலர்ஸ் மட்டும் நல்லா வச்சு தான் ஓகே. எங்களுக்கு கப்படிக்கலான்னு பரவாயில்ல, ஆர்சிபி கப்படி கூடாது, அவ்வளோதான். ஒரே நிமிஷம் வாங்கலாம். ஈசாலா கப் நம்ம சொல்லிட்டு தான் அவங்க இன்னும் கப்படிக்காம இருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம், அது எப்படி நமக்கு ப்ரோ நம்ம அடிச்சு நாமளே இருக்கோம், அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக அடிப்போம் ப்ரோ. அடிச்சவங்க சொல்கிறோம், அடிக்காதவங்க எதுவும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் மேட்ச் எப்படியாவது டிக்கெட் கிடச்சி ஐ திங்க் வி ஹேவ் டு see that match. கண்டிப்பாக ஆர்சிபியை டிஃபீட் பண்ணுவோம். ஈசாலா கப் சிஎஸ்கே இது. It's expecting very high match. You know the stadium of Bangalore stadium, very small ground and high scoring. Both teams have good firepower. Some Dubey to notice there. I mean, and Virat Kohli in such good red hot form. So we'll expect something big in the last class, which is very interesting. Both the teams fighting for the playoff. So let's see. அது ஓகே, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு தெரியாது. சின்ன சாமியில் நடக்குது. ஆர்சிபியே ஃபார்மில் இருக்காங்க, எப்படினாலும் நடக்கலாம். சிஎஸ்கே ஜெயிச்சாலும் ஓகே, ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஓகே. கோலி ஃபேன் தான், அதனால கோலி ஜெயிச்சா என்ன, தோனி ஜெயிச்சா என்ன, கிரிக்கெட் ஃபேன் பேசிக்கலி. ஸோ ஏன்னா அவங்க கப் அடிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருக்கேன், எந்த ஃபேனாக இருப்போம்? கிரிக்கெட் ஃபேன் பேசிக்கலி, அவ்வளோதான். கன்ஃபார்மாக ஆர்சிபி அடிச்சிருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம ஃபஸ்ட் ஐபிஎல் கேமே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நடந்துச்சு. சிஎஸ்கே அப்போ வின் பண்ண மாதிரி இந்த தடவை வின் பண்ணுவாங்க. என்ன அதோட கொஞ்சம் நல்லாவே வின் பண்ணோம். ஒரு ஃபயரான மேட்ச் இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. இந்த பக்கம் விராட் கோலி, இந்த பக்கம் ருத்ராஜ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ருத்ராஜ் கேப்டன்சியுமே நல்லா நம்ம வின் பண்ணுறதுக்காக நிறையா சான்சஸ் நிறையா இருக்கும்னு நம்புகிறோம். ஆல்ரெடி வந்து நான் கப்பு வாங்கலைனாலுமே வந்துட்டு தலை கப்பு வாங்குவாருன்றதை வந்துட்டு கோலி சொன்னதுனால இப்போ அவரையும் ஆப்போசிட்டாக பேச முடியாது. ஆப்வியஸாக ஒரு தலைன்றதுனால எல்லாமே அங்கே முடிஞ்சு போயிடுது. பார்க்கலாம். ஸ்டில் சிஎஸ்கே தான் எப்பயுமே சப்போர்ட்டிங். பார்க்கலாம். We should win, right? Then only we will be able to play playoffs. சென்னை தான் கெத்து.